சரியா? Right. Once again, I want you to remember the formulas. ஏன்னா formulas வச்சு தான் இந்த whole chapter இருக்கு. சரியா? இதுல numericals தான் we can expect, புள்ளி 90% numericals தான். 10% தான் சும்மா கொஞ்சோண்டு ஒரு questions வரும், like pseudo first orderனா என்ன, ஆர்டர்னா என்ன அப்பெல்லாம் கேட்போம். சரியா? So make sure you are knowing the formulas. ஒரு வாட்டி எழுதி பாரு. We know the rate of the reaction is equal to, இதே reactant ஆ minus 1 by stoichiometric coefficient d of reactant by dt. இதே product ஆ plus equal to தான் போடுறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? 1 by stoichiometric coefficient d of product by dt. இதனோட first formulas. சரியா? நெக்ஸ்ட் உன்னோட ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். ஆர்டருக்கு நம்ம எப்பவுமே என்ன எடுத்துப்போம் அப்படின்னு கேட்டா, ஒரு ரேட் லா எக்ஸ்பிரஷன்ல தான் நம்ம எடுப்போம். ஸோ உன்னோட ரேட் லா எக்ஸ்பிரஷன்ல ரேட் இஸ் ஈக்குவல் டு கே ஆஃப் ஏ பவர் எக்ஸ் இருக்கு, பி பவர் ஒய் இருக்கு அப்படின்னா ஆர்டர் இஸ் நத்திங் பட் அந்த எக்ஸ் அண்ட் ஒய்வை ஆட் பண்ணா அதுதான் உன்னோட ஆர்டர். நெக்ஸ்ட், ஸோ இந்த பக்கம் ஜீரோத் ஆர்டர் ரியாக்ஷன், இந்த பக்கம் இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ த ஃபார்முலா இஸ் K is equal to A naught minus A divided by T ன்னு எடுத்துக்கலாம். இங்க K is equal to 2.303 by T log of A naught divided by A. இதே half life இருந்தா T half is equal to A naught by 2K. இந்த பக்கம் T half is equal to 0.693 divided by K. சரி, ஸோ இது உன்னோட ஃபார்முலாஸ். அதுக்கு அடுத்து ஸோ ஹாஃப் லைஃப் எழுதியாச்சு. அப்புறம் இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் gaseous state. சரியா? இது gaseous state. Let's move on with the last one, Arrhenius equation. We know that Arrhenius equation is equal to K A e power minus E A by RT. இதுல நான் லாகரிதம் எடுத்து K1 K2 அப்படின்னு வச்சுக்கிறேன் with two different temperature T1 T2. அப்ப எனக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா log of K2 by K1 is equal to EA by 2.303 R into 1 by T1 minus 1 by T2. இது என்னோட ஃபார்முலாஸ். சரியா? இந்த ஃபார்முலாஸ் மட்டும் கொஞ்சம் ரிப்பீட்டடா எழுதிக்கோ. இதை வச்சு தான் நீ மேக்ஸிமம் क्वेश्चन சால்வ் பண்ணுவ. லெட்ஸ் மூவ் ஆன் வித் தி ஃபர்ஸ்ட் क्वेश्चंस. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். we know what is instantaneous rate, உனக்கு தெரியும். சோ அப்போ ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னா ரொம்ப ஷார்ட் இன்டர்வல்ல நீ எடுத்தா that is called as instantaneous rate. நான் அது டெஃபினிஷன் படிக்கிறேன். the rate of the reaction at any particular instant during the course of the reaction is called as instantaneous rate of the reaction. Next, average rate. Average rate depends on the change in concentration of reactants or product and the time taken for the change to occur. சரியா? ரெண்டுத்துக்கும் சேம் ஃபார்முலா தான், சேஞ்சஸ் கிடையாது. அடுத்து ரேட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உனக்கு தெரியும். இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஃபார்முலா தெரியும். இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் நம்ம படிச்சது. ஸோ உன்னோட ஃபார்முலாஸ் அந்த கிராஃபும் இருக்கு, கிராஃப் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அடுத்து ரேட் எக்ஸ்பிரஷன். So rate expression இப்பதான் நம்ம பார்த்தோம். rate is directly proportional to concentration of E, concentration of B. சரியா? அது ரெண்டுமே reactant to the power of stoichiometric coefficient. சரியா? next, orderனா it is பவர்ல என்ன இருக்கோ அந்த பவர்ல ஆட் பண்ணி போட்டா that is order. இதே molecularity அப்படின்னா உன்னோட ஈக்குவேஷன்ல, சரியா, உன்னோட ஈக்குவேஷன்ல எத்தனை molecules இன்வால்வ் ஆயிருக்கோ அதை எடுத்து போட்டா that is called as molecularity. So the main difference apart from this அப்படின்னு கேட்டா, இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நம்ம கண்டுபிடிப்போம் molecularity. ஆனா சாரி, molecularity தியரிட்டிக்கலா சொல்லுவோம். இதே ஆர்டர் வந்து எக்ஸ்பெரிமெண்டலா கண்டுபிடிச்சுதான் நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு ஒரு क्वेश्चंस இருக்கு, அது எக்ஸ்பெரிமெண்ட்ல எப்படி கண்டுபிடிச்சு ஆர்டர் போடுறதுன்னு நான் சொல்றேன். சரியா? அண்ட் அவரோட ஆர்டர் வந்து இட் கேன் பி 0, இட் கேன் பி ஃபிராக்ஷன், என்ன வேணா வரலாம். ஆனா திஸ் இஸ் ஆல்வேஸ் a whole number. சரியா? அவரோட ஆர்டர் வந்து எப்படி வேணா வரலாம். ஆனா molecularity is always whole number. Next pseudo first order reaction. நான் டெஃபினிஷன் ஒரு வாட்டி படிக்கிற பாரு. A bimolecular reaction conforms to the first order when one of the reactant is taken in large excess. So it's a bimolecular reaction. So நான் அன்னைக்கு சொன்னல, it is seems to be higher order but it is first order. அதான் it is bimolecular. அப்போ உனக்கு எஸ்டர் இருந்துச்சு,
வாட்டர் இருந்துச்சு. அப்ப 2 மாலிகுல் இருக்கு, அப்ப ஆர்டர் 2 தானே வரணும். அப்ப பை மாலிகுலர் தானே அப்படின்னு யோசிப்பார். ஆனா அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டரா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, பிகாஸ் we are assuming that water is in large excess. கரெக்ட்டா? சோ வாட்டர் வந்து லிட்டரலி 1:100 மோல் அப்படின்ற மாதிரி அவ்வளவு டிஃபரன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். So that is pseudo first order reaction. Next, இதெல்லாம் யூனிட்ஸ். இது ஆக்டிவேஷன் எனர்ஜியோட கிராஃப் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட் உனக்கு தெரியும். ஆக்டிவேஷன் எனர்ஜியை வந்து கம்மி பண்ணும். சரியா? ஸோ இது எல்லாமே படிச்சதான். அண்ட் எவ்ரி 10 டிகிரி செல்சியஸ், சரியா, அவனோட ரேட் கான்ஸ்டன்ட் கேன்னு சொல்லுவோம்ல, இட் இஸ் நியர்லி டபுள்டு எவ்ரி 10 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது. ரைட், லெட்ஸ் மூவ் ஆன் வித் क्वेश्चंस. First question, in a given reaction N2 plus 3H2 gives 2NH3, the rate of formation of ammonia கொடுத்தாச்சு. Calculate the rate of the reaction, rate of disappearance of H2. First, எனக்கு ஈக்குவேஷன் கொடுத்தா நான் ஈக்குவேஷன்ல இருந்து நான் எழுதுறேன். இதுக்கு ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் எழுதுனா எப்படி எழுதலாம், ஞாபகம் இருக்கா? அப்படியே சொல்லிட்டே வாங்க கூட. சோ ரேட் இஸ் ஈக்குவல் டு, இது ரியாக்டன்ட், அப்போ மைனஸ் முன்னாடி 1 மோல் தான், எதுவுமே இல்லைன்னா அப்போ 1/1 எழுதலாம். நான் எழுதாம போறேன். d of N2 by dt, it is equal to, இதுவும் ரியாக்டன்ட் தான், so minus 1/3, ஏன்னா 3 moles இருக்கு, d of H2 by dt, it is equivalent to, இது எல்லாமே ஈக்குவல்ஸ்ல தான் இருக்கு, ரைட்டா? இது வந்து ப்ராடக்ட், அப்ப பிளஸ் 2 moles இருக்கு, அப்ப 1/2 d of NH3 by dt. இதுதான் என்னோட ஃபுல் ரேட். இப்போ NH3 ஓடது கொடுத்துருக்கான், அப்போ உனக்கு ஓவரால் என்ன கொடுத்துட்டான், d of NH3 by dt க்கு கொடுத்துட்டான். சரியா? ரேட் ஆஃப் ஃபார்மேஷன். சரியா? அப்போ நான் யார் யாரை ஈக்குவேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் கேட்டிருக்கான். அப்போ நான் வந்து ரேட் வெர்சஸ் NH3 க்கு நான் ஈக்குவேட் பண்றேன். சரியா? அப்போ ரேட்டுக்கும் இதுக்கும் NH3 ஈக்குவேட் பண்ணா rate is equivalent to 1/2 d of NH3 by dt. இதுதான். சரியா? அப்போ d of NH3 by dt க்கு எனக்கு ஃபார்முலா தெரியும். அப்போ எனக்கு ரேட்டோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டா, ஆன்சர் என்ன வருது கால்குலேட் பண்ணி பாரு. rate is equal to 1/2 3.6 into 10 power minus 4. சரியா? யூனிட் அப்படியே தான் இருக்கு. mole L minus 1 S minus 1. So இதையும் கேன்சல் பண்ணா I'll get 1.8 into 10 power minus 4 mole L minus 1 S minus 1. இதுதான் என்னோட ஃபர்ஸ்டுக்கான ஆன்சர். ரைட்டா? நெக்ஸ்ட் செகண்ட், ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ NH3க்கும் N2க்கும் நம்ம பண்ணலாம். இல்ல எனக்கு தான் இப்ப ரேட் தெரியும்ல, அப்ப ரேட்டுக்கும் H2க்கும் நீ பண்ணலாம். சோ நீ எதை வேணா எடுத்துக்கோ. லெட் மீ கோ ஆன் வித் திஸ். NH3க்கும் H2க்கும் பண்றேன். என்னோட புக்ல ஆல்ரெடி ரேட்டுக்கும் இதுக்கும் பண்ணிட்டான், அதனால நீ பார்த்துப்பேன்னு நம்புறேன். லெட் மீ கோ ஆன் வித் திஸ். minus 1/3 d of H2 by dt is equal to plus 1/2 d of NH3 by dt. இதுதான் என்னோட ஃபார்முலா. d of NH3 by dt க்கு எனக்கு வேல்யூ தெரியும். அப்போ d of H2 by d2 மைனஸ் இங்கே வச்சுக்கோ, ஏன்னா அதுக்கு வந்து கம்மி தான் ஆக போகுது. சரியா? சோ அதனால மைனஸ் H2 by dt is equal to, இந்த 3 நான் தான் கொண்டு போயிடுறேன். so I'll be having 3/2 into 3.6 into 10 power minus 4 mole per liter இருக்கும். சோ அப்ப இது எல்லாத்தையும் நீ ஈக்குவேட் பண்ணா உன்னோட ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 5.4 into 10 power minus 4 mole L minus 1 S minus 1. இதுதான் உன்னோட ஃபைனல் ஆன்சர். சோ அப்ப நீ ரெண்டுத்தையும் கார்லேட் பண்ணி நீ கொண்டு வரணும். சரியா? இனிஷியலா NH3 தெரியும், ரேட்டை கண்டுபிடிக்க சொன்னா நான் இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணேன். ரெண்டாவது NH3 தெரியும், H2 கண்டுபிடிக்க சொன்னா இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணேன். சரியா? This is how the question needs to be done. Second question. The following reactions were carried out in water. So Br2 plus 2I minus gives 2Br minus plus I2. The initial concentration of I minus was 0.30 mole and the concentration after 10 minutes is reduced to 0.28 molar.
calculate the ratio of disappearance of I minus and production of I2. இதுதான் என்னோட क्वेश्चन. சரியா? சரி. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஈக்குவேஷன் எழுதலாம். So now the complete equation எழுதுறேன். So based on this we know that rate is equal to, so Br2 இது reactantல இருக்கு, minus d of Br2 by dt is equal to minus 1 by 2. உனக்கு தெரியும் நினைக்கிறேன், கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணலாம். I minus by dt is equal to plus 1 by 2 d of Br minus by dt is equal to minus plus 1 d of I2 by dt. இது என்னோட ஈக்குவேஷன். சரியா? ஃபர்ஸ்ட் I மைனஸ் தான் சொல்றோம். சோ அப்ப I மைனஸ் நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த ஈக்குவேஷனுக்கும் ரேட்டுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? சோ அப்போ let me go on with the formula. Minus d of I2 by dt is equal to, இதை என்னால கண்டுபிடிக்க முடியும் எப்படி அப்படின்னா minus of d of I, the initial concentration of I minus was 0.30 and the concentration after 10 minutes is reduced to 0.28 molar. சரியா? அப்ப நான் I minus எடுத்துட்டேன். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு, ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளவுன்னு எனக்கு தெரியும். சரியா? சோ அப்ப அதை பேஸ் பண்ணி போலாம். சோ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் எனக்கு எப்பவுமே தெரியும். ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் தான் என்னோட ஃபார்முலா. கரெக்ட்டா? சோ அப்போ ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் எழுதலாம், which is minus 0.28. சரியா? நெக்ஸ்ட் so initial plus let's claim 0.28, final வந்து 0.30 divide by dt after 10 minutes. அப்ப அவனே அவன் வந்து ஈக்குவேட் பண்ணிட்டான். அப்ப 10 minutes கழிச்சு அப்படி சொல்லிட்டான். சரியா? சோ அப்போ உனக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டா இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 0.02 கிடைக்கும். உனக்கு ஆன்சர் மைனஸ்ல தான் இருந்திருக்கும். இங்க வெளியில ஒரு மைனஸ் இருக்கு, அப்ப ஈக்குவேட்னா அது பிளஸ்ல வந்துரும். அப்ப டிவைட் பை 10 பண்ணா I'll get 0.002 mole per minute. சார் அங்க minus 1/2 இருக்குல சார், அது என்ன சார் போச்சு? எதுமா? d of minus ஆமா சார். ஆமா சார். ஒரு நிமிஷம் நான் போடல. சரியா? சோ என்னோட di minus ஓட ரேஷியோ அது. சரியா? சோ அப்போ I சரியா minus 1/2 நான் உள்ள பண்ணாம போட்டா I'll get once again, so minus 1/2 நான் ஈக்குவேட் பண்ணி போட்டா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணி போட்டா I'll get 0.01 கிடைக்கும். நான் ஈக்குவேட் பண்ணலனா 0.02 கிடைக்கும். கரெக்ட்டா? ரைட். சோ இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் அதை ஈக்குவேட் பண்ணாம வச்சுக்கிறேன். இத நான் ஈக்குவேட் பண்ணலன்னு வச்சுக்கோ. நான் ஈக்குவேட் பண்ணலனா I'll get 0.02. let me have that 0.02. இப்போ நீ வந்து between two atoms இது பண்ணிக்கோங்க. உன்னோட ஃபார்முலா minus 1/2 d of I minus by dt. கரெக்ட்டா? இதுக்கும் d of I2 by dt க்கும் இப்போ ஈக்குவேட் பண்ணி பாரு. சரியா? so d of I minus by dt க்கு நான் ஆன்சர் கண்டுபிடிச்சேன். so this answer is only for d of I minus by dt. சரியா? சோ அப்போ இத தூக்கி அந்த பக்கம் கொண்டு போலாம். அந்த பக்கம் கொண்டு போனா what happens?
So the d of I minus dt க்கு எனக்கு 2 ன்னு தெரியும் சரியா. So this is 0.002 molar. இது வந்து 2 into இது பண்ணா மட்டும் தான் ஈக்குவல் ஆகும் சரியா. So அப்போ I minus அடுத்த பேஜ்ல இடம்டா இல்ல அந்த क्वेश्चनல திரும்ப நான் லைட்டா ஒரு வாட்டி எழுதுறேன். d of I minus by dt இருந்துச்சு. இதுக்கு மட்டும் நான் கண்டுபிடிக்கிறேன். இது கண்டுபிடிச்சா எனக்கு மேல என்ன கிடைச்சது அப்படின்னா மைனஸ் இங்க ஃபார்முலா இருக்கிறனால நான் மைனஸ் எடுத்துக்கிட்டேன். 0.28 ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை 10 மினிட்ஸ் எடுத்தான். ஸோ எனக்கு மைனஸ் ஆஃப் மைனஸ் 0.02 கிடைச்சிருக்கும் டிவைட் பை 10 இருக்கும். ஆன்சர் வந்து 0.002 மோலார் கிடைச்சிச்சு. இது டி ஆஃப் I மைனஸ் பை dt யோட கான்சன்ட்ரேஷன் கரெக்டா. சரி நெக்ஸ்ட் so we have determined d of I minus by dt. இதுக்கு அடுத்து யார் வேணும் அப்படின்னு கேட்டா d of I2 by dt யோட கான்சன்ட்ரேஷன் வேணும். d of I2 by கான்சன்ட்ரேஷன் ஓட இது என்னன்னா உங்களோட ஃபார்முலாக்கு நம்ம எழுதி இருக்கோம் plus d of I2 by dt is equal to minus 1 by 2 d of I minus divided by dt ன்னு நம்ம படிச்சோம் சரியா. அப்ப minus 1 by 2 this is 0.002 molar. அப்ப d of I2 by dt எவ்வளவு அப்படின்னு கேட்டா மைனஸ் சரியா சாரி மைனஸ் ஆஃப் d of I2 by dt க்கு சேர்த்து தான் நம்ம வந்து 0.02 போட்டிருக்கோம். ஸோ அப்போ உனக்கு 0.001 மோலார் கிடைச்சிருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணா எவ்வளவு கான்சன்ட்ரேஷன்ல இருக்கு அப்படின்னு கேட்டா உன்னோட I மைனஸ் ஓட கான்சன்ட்ரேஷன் 0.002 மோலாரா இருந்துச்சு. I2 ஓட கான்சன்ட்ரேஷன் 0.001 மோலாரா இருந்துச்சு. ஸோ தே ஆர் இந்த ரேஷியோ ஆஃப் 2:1. இதான் உன்னோட ஃபைனல் ஆன்சர். அந்த क्वेश्चनல டவுட் இருக்கா? திரும்ப ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன். இனிஷியல் என்னோட ஹோல் ஈக்குவேஷன் நான் எழுதிட்டேன். இப்போ d of I minus dt சரியா. இதுக்கு எனக்கு தெரியும் நான் 1/2 நான் இப்போ எடுத்துக்கல, வெறும் d I minus by dt மட்டும் தான் நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சா 0.002 கிடைச்சிருச்சு. அதுக்கு அடுத்து நான் d of I2 கண்டுபிடிக்க பார்க்கிறேன். So d of I2 கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், d of I2 by dt is equal to minus 1/2 d of I minus by dt minus d I minus by dt ஓட கான்சன்ட்ரேஷன் வேல்யூ எனக்கு 0.002. அப்போ 1/2 டிவைட் பண்றேன், I'll got 0.001. அப்போ டோட்டலா நான் ஈக்குவேட் பண்ணா I minus 0.002 மோலார், I2 க்கு வந்து 0.001 மோலார். So the total concentration ratio எப்படி இருக்குன்னா it is 2:1 மோலாரா இருக்கு. இதான் நம்ம ஃபைனல் क्वेश्चनல அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு கேட்டா calculate the ratio of disappearance of I minus and production of I2 சரியா. சோ அப்போ disappearance of I minus, so ரெண்டு molecules of I minus disappear ஆனா ஒரு molecules of I2 produce ஆகும். இதுதான் என்னோட final output சரியா. next question, in the given reaction A plus 3B gives 2C, the rate of formation of C is கொடுத்துட்டான். அப்ப இந்த பேசிக்கலி ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லலாம், ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் அப்படி கண்டுபிடிக்க சொல்லலாம். so hope you can do yourself. so rate is equal to minus dA by dt is equal to minus 1/3 dB by dt is equal to plus 1/2 dC by dt. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான், ரேட் கேட்டிருக்கான். எனக்கு dC by dt க்கு தெரியும், dC by dt க்கு தெரியும் சரியா. அப்ப நான் ரேட்டையும் dC by dt க்கு பண்றேன். ரேட் is equal to 1/2 dC by dt ஈக்குவேட் பண்ணா 1/2 2.5 into 10 power minus 4 கால்குலேட் பண்ணா என்னோட ஆன்சர் எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டா I'll get 1.25 into 10 power minus 4. யூனிட் எழுதிக்கோ எப்பவுமே மோல் L minus 1 S minus 1 சரியா. நெக்ஸ்ட் calculate the disappearance of B. அப்போ இதையும் ஈக்குவேட் பண்றேன் சரியா. அப்போ minus 1/3 dB by dt is equal to plus 1/2 dC by dt. இந்த 3 அந்த பக்கம் கொண்டு போறேன். அப்போ minus dB by dt is equal to 3/2 dC by dt. dC by dt எனக்கு தெரியும், which is 2.5 into 10 power minus 4 சரியா. சோ அப்ப இது கேன்சல் பண்ணிட்டு 3 ஆல் நான் மல்டிபிள் பண்ணா I'll get the answer something like 3.75 into 10 power minus 4 mole
L minus 1, S minus 1. This will be my final answer. சரியா? Next question. For the reaction, 2 moles of N2O5 gives 4 NO2 plus O2. The rate of formation of NO2 is 2.8 into 10 power minus 3. Calculate the disappearance of N2O5. So N2O5 ஓட disappearance மட்டும் கண்டுபிடிச்சா போதும், வேற எதுவும் வேணாம். சரியா? So நான் மறுபடியும் full rate equation எழுதுறேன். Rate is equal to minus 1 by 2 d of N2O5 divided by dt is equal to plus 1 by 4 plus ரைட். இப்போ எனக்கு என்னென்ன வேணும்னா NO2 அவன் கொடுத்துருக்கான், N2O5 கண்டுபிடிக்கிறான். அப்ப நான் யார் யாரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டா, so let me take NO2 versus N2O5. இந்த ரெண்டு பேரை மட்டும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்ப ஈக்குவேட் பண்ணா எனக்கு N2O5 தான் வேணும். அப்ப நான் N2O5 இந்த பக்கம் போட்டுக்கிறேன். minus 1 by 2 d of N2O5 divided by dt is equal to 1 by 4 d of NO2 divided by dt. இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். சரியா? So I'll get d of N2O5 divided by dt is equal to 2 by 4 d of NO2 by dt. So NO2 ஓட rate of formation அவன் சொல்லிட்டான், which is 2.8 into 10 power minus 3. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டா, you are getting, so இதுவும் கேன்சல் ஆயிடும், 2 இதுவும் கேன்சல்னா 1.4. so the answer is 1.4 into 10 power minus 3 mole L minus 1 S minus 1. இதுதான் அவனோட ஆன்சர். சரியா? அவன் கேட்டது மட்டும் ஈக்குவேட் பண்ணி வேற எதையும் ஈக்குவேட் பண்ணாத. ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நீ ஈக்குவல்ஸ் தான் போட போற, மல்டிப்ளிகேஷன்லாம் எதுவும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் பியூர் ஈக்குவல். ஏன்னா இது எவ்வளவு வேகமா கம்மியாகுதோ அது எவ்வளவு வேகமா இது ப்ரொடியூஸ் ஆகும். தே ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சரியா? நெக்ஸ்ட் the most important question. இதுதான் நான் வந்து சொன்னேன், அந்த டேப்லர் காலம் மாதிரி இருக்கு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. சரியா? so this is how we can determine the order of the reaction. இதை வச்சுதான், சரியா, இதுதான் உங்களோட எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா. இதை வச்சுதான் நம்ம ஆர்டர் கண்டுபிடிப்போம். சரியா? ரைட். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும், லெட்ஸ் ஸ்டார்ட் இட். ரொம்ப சிம்பிள் தான், நீ மேத்ஸ்ல பண்ணதுதான். சரியா? இப்போ இந்த இதையும் 3 ஈக்குவேஷனை எழுதிக்கோ. சரியா? இந்த 3 கிவனை 3 ஈக்குவேஷன் எழுதிக்கோ. சரியா? அப்போ எனக்கு என்ன தெரியும், ஜெனரல் ஃபார்முலா ஆர்டர் வேணும்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு k ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a பவர் x கான்சன்ட்ரேஷன் ஆஃப் b பவர் y. இப்படிதானே இருக்கும் ஜெனரல் ஃபார்முலா. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதே இதுல நம்ம எழுதலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரேட். சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுத போறேன், 1.89 into 10 power minus 4 யூனிட்ல நான் இப்போதைக்கு எழுதல, is equal to k. சோ இது எல்லாமே ஒரே ஈக்குவேஷன் தான். அப்ப ரேட் கான்ஸ்டன்ட் எல்லாத்துக்கும் சேமா தான் இருக்கும். அப்ப நான் k னே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் a, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a இதுதான். சரியா? சோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a க்கு பதிலா நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 3 into 10 power minus 2 to the whole power x. இது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் b. இதுக்கு பதில் 2 into 10 power minus 2 to the whole power y. இது என்னோட ஈக்குவேஷன் 1. இந்த பக்கமே போட்டுக்கலாம். இது ஈக்குவேஷன் 2. 1.89 into 10 power minus 4 is equal to k. இது 3 into 10 power minus 2 to the whole power x. இதுதான் x கண்டுபிடிக்கணும். இது 4 into 10 power minus 2 to the whole power y. Next, third equation எழுதிக்கோ. 7.56 into 10 power minus 4 is equal to k into 6 into 10 power minus 2 to the whole power x, 4 into 10 power minus 2 to the whole power y. சரியா? ஞாபகம் இருக்கா? நீ வந்து ஜெனரலா x plus 2y is equal to 3. அதே மாதிரி x plus 4y is equal to 6 ன்னு கொடுத்தா நீ என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் பண்ணா x x கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப 2y minus 4y is equal to minus 2y is equal to 3 ன்னு கிடைக்கும். அப்ப y is equal to minus 2 by 3. இப்பெல்லாம் கண்டுபிடிப்பல, இதே கால்குலேஷன் தான் இங்க, வேற எதுவுமே இல்லை. சோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எடுத்துக்கிறேன். சோ ஈக்குவேஷன்
2 divide by 1 நான் பண்றேன். பண்ணா ரேட் ஃபர்ஸ்ட் செகண்ட் எழுதுறேன். 1.89 into 10 power minus 4 divide by first equation ஓட ரேட் எழுதுறேன். 1.89 into 10 power minus 4 is equal to second equation full எழுதுறேன். k into 3 into 10 power minus 2 to the whole power x அடுத்து 4 into 10 power minus 2 to the whole power y divide by மேல இருக்க equation 1 ஃபுல்லா எழுதுறேன். k into 3 into 10 power minus 2 to the whole power x 2 into 10 power minus 2 to the whole power y இது cancel ஆயிடுச்சு. அப்ப 1 is equal to k யும் k யும் cancel ஆயிடுச்சு. 3 into 10 power minus 2 3 into 10 power minus 2 whole power x cancel ஆயிடுச்சு. அப்புறம் இது மட்டும் தான் இருக்கும். சரியா? சோ அப்ப நான் என்ன எழுதுறேன்? 4 into 10 power minus 2 divide by 2 into 10 power minus 2 to the whole power y ன்னு எடுத்துக்கலாம். இதுவும் cancel ஆயிடுச்சு. இதுவும் cancel ஆயிடுச்சு. அப்போ எனக்கு கிடைக்கும். அப்போ the final answer what we got is 2 power y is equal to 1. அப்போ y க்கு என்னவா இருந்தா எனக்கு 1 கிடைக்கும் அப்படின்னா 0. Please remember y க்கு 0 ஆ இருந்தா எனக்கு 1 கிடைக்கும். y equal to 1 ஆ இருந்தா எனக்கு 2 கிடைச்சிருக்கும். ரைட்டா? அப்போ y is equal to 0. அப்போ y ஓட ஆர்டர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. முடிஞ்சிருச்சு ஒண்ணு. ரெண்டாவது இப்போ x கண்டுபிடிக்கணும். ரைட்டா? அப்போ y சேமா இருக்கணும், x டிஃபரண்டா இருக்கணும். அப்போ ஈக்குவேஷன் 3rd and 2nd எடுத்துக்கலாம். சோ ஈக்குவேஷன் 3 டிவைட் பை ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 3 ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். 7.56 into 10 power minus 4 is equal to k 6 into 10 power minus 2 to the whole power x 4 into 10 power minus 2 to the whole power y divide by இங்க 1.89 into 10 power minus 4 இங்க k இங்க 3 into 10 power minus 2 to the whole power x 4 into 10 power minus 2 to the whole power y. So இதுவும் கேன்சல் ஆயிடும். இது திரும்பியும் சொல்றேன், சிம்பிளா தான் கேன்சல் ஆகும், ரொம்ப பெருசாலாம் யோசிக்காத. இது 1 இருக்கு 7 இருக்குன்னு. இது approximate 2, இது approximate 8. அப்போ கேன்சல் பண்ணு 4 டைம்ஸ் வரும். யோசிக்காத, இதான் நடக்கும். சரியா? டிவிசிபிள் ஈஸியா தான் இருக்கும் கைனடிக்ஸ்ல. சரியா? சோ அப்போ 4 is equal to k கேன்சல் ஆயிடுச்சு. இது கேன்சல் பண்ணிக்கோ. 10 power minus 2 10 power minus 2 கேன்சல் ஆயிடுச்சு. இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 2 power x is equal to 4 அப்படினா x என்னவா இருக்கணும்? கண்டிப்பா 2. எக்ஸாக்ட்லி. சோ அப்ப x வந்து 2 ஆ தான் இருக்கணும். அப்ப x உம் தெரியும், y உம் தெரியும். அப்போ we can determine that a is second order, b is 0th order. அப்போ ஆப்ஷன் C தான் கரெக்ட். இது கேட்டா 3 மார்க்ஸ்ல கேட்பான். சரியா? இதுல சும்மா 1 மார்க்ல கேட்டு வச்சிருக்கான். பட் ஜெனரலி இட் will be worth 3 marks question. சரியா? சரி, இதோட முடிக்க மாட்டார் 3 மார்க் क्वेश्चनல. இது எழுதி முடிச்ச உடனே what is the rate law அப்படினு கேட்பான். சோ அப்ப rate law is equal to k of concentration of a power square concentration of b power 0 அப்படினு போட்டு இதுக்கு ஆர்டர் என்னன்னு கேட்பான். சோ ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் is equal to power 2 power 0 ஐ ஆட் பண்ணிக்கோ. சோ we get 2. So order of the reaction is equal to second order அப்படினு போடணும். இதெல்லாம் எழுதுனா you will get the overall 3 marks. சரியா? Right. So one of the important question. திரும்பியும் சொல்றேன், ரொம்ப சிம்பிளஸ்ட் தான். அவன் கொடுத்திருக்க 3 ஈக்குவேஷன் எழுதிருக்கேன். நான் டிவைட் பண்ணி எனக்கு x y கண்டுபிடிச்சேன். சரியா? சோ இதுதான் அவனோட ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸ்பெரிமெண்டல் சரியா? So this is how the experiment will be conducted. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொடுப்பாங்க. இதை வச்சு தான் நம்ம ஆர்டர் கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு 6 7 8 இது எல்லாமே அசர்ஷன் ரீசன் தான் மொத்தமா வச்சிருக்கேன். You can think of the answer. The molecularity of a reaction H2 plus Br2 gives 2 HBr appears to be 2. molecularity கேட்டிருக்கான். அப்ப molecularityன்றது தியரிட்டிக்கல் தானே. அப்போ இதுல ஒரு மாலிக்யூல் இருக்கு, இதுல 1 மாலிக்யூல் இருக்கு. அப்ப 2 மாலிக்யூல் இருக்கு. அப்போ செகண்ட் ஆர்டர் அப்படின்றது molecularity பொறுத்தவரைக்கும் கரெக்ட். 2 molecules of the reactants are involved in the given elementary reaction. Correct. Assertionum correct, reasonum correct, அதோட explanation correct. சரியா? So அப்போ option A. அடுத்து order of a reaction is applicable to elementary as well as complex reaction. Obviously. சரியா? அது elementary reaction ஆனாலும் பரவாயில்ல, இல்ல complex reaction ஆனாலும் பரவாயில்ல, ஆர்டரை யூஸ் பண்ண முடியும். ஆனா molecularity யூஸ் பண்ண முடியாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோ. For a complex reaction, molecularity has no meaning.
சரியா? For a complex reaction molecularity has no meaning. அதுவும் கரெக்ட் தான். ஆனா assertion ஓகே, ரீசன் ஓகே, ஆனா அதோட எக்ஸ்பிளனேஷன் தப்பு. ஏன்? ஏன்னா ஆர்டரை பொறுத்த வரைக்கும் எலிமெண்டரியா இருந்தாலும் பரவாயில்ல, காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் அப்ளை பண்ண முடியும்னு சொன்னேன். அப்ப நீ காம்ப்ளெக்ஸ் அப்ளை பண்றதுக்கான விஷயத்துக்கு தானே பேசணும். சோ இப்போ வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனா இருந்தா உனக்கு ஒரு 2 மல்டி ஸ்டெப்ல நடந்திருக்கும். அப்போ எது இருக்கிறதுல ஸ்லோயஸ்ட் ஸ்டெப்போ அது ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். அந்த ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்ல எத்தனை மாலிகூல்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கோ அதுதான் என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்லி நீ மென்ஷன் பண்ணிருக்கணும். ஆனா நீ அதை மென்ஷன் பண்ணாம காம்ப்ளெக்ஸ்க்கு மல்டிபிள் ஐ மீன் மாலிகுலாரிட்டிக்கு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் பத்தி பேசி ஒரு பிரோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்ற. சரியா? இட் இஸ் ரைட், பட் இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் வை ஆர்டர் கேன் பி டன் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்றது அவங்க மென்ஷன் பண்ணல. தட்ஸ் வை ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர். Order of the reaction is applicable to elementary as well as complex reaction. Yes, it's true. For a complex reaction, molecularity has no meaning. It's true. But they didn't explain why order of the reaction is applicable to complex reaction. சரியா? Next. 8th question. சம்பந்தமே இல்லாம 6th question 8th question same போல. 6th and 8th same தான்டா. சரியா? Option A is your answer. Let's move on to the next one. Calculate the overall order of the reaction. Overall order எவ்வளவுடா? 2. ரைட்டா? சோ பவர்ல இருக்கத ஆட் பண்ணி போட்டா that is your order. அப்ப 3/2 plus 1/2 total is நீ ஃபிராக்ஷன்லயே வெச்சுக்கோங்க 4/2 கிடைக்கும். so you will get order which is 2. அடுத்து define rate constant. rate constant னா k, கரெக்ட்டா? ரைட். சோ அப்ப k வ பத்தி தான் டிஃபைன் பண்ணனும். யோசிச்சு பாரு. சோ நமக்கு என்ன தெரியும்? ரேட் லா பத்தி தெரியும். rate is equal to k concentration of a power x b power y. இதுதானே நம்ம ஃபார்முலா. சோ அப்ப இதுக்கு டெஃபினிஷன் எப்படி வரும் அப்படின்னா rate constant is the proportionality factor. so உனக்கு இனிஷியலா rate is directly proportional to concentration of a power x b power y ன்னு யூஸ் பண்ணிருப்ப. சோ அப்போ proportionalityக்காக தான k கொண்டு வந்திருக்க. therefore a rate constant is called as a proportionality factor in the rate law expression for a chemical reaction. It is defined as இந்த ரெண்டுத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்ப k is equal to rate divided by concentration of a power x b power y ன்னு சொல்லலாம். அப்ப இத வச்சு நீ டெஃபினிஷன் கொடுத்தனா it is defined as the rate of the chemical reaction for which the concentration of each of the reacting species is unity. so என்னோட reacting species வந்து யூனிட்டியா இருக்கும்போது, இது 1 இருக்கும்போது rate constant is equivalent to rate of the reaction. சரியா? சோ அப்போ ரெண்டு டிஃபரண்ட் வேர்டிங்ஸ் கொடுத்திருக்கோம். பாயிண்ட் 1, rate constant is nothing but a proportionality factor. இது பாயிண்ட் 1. next, a rate constant is equivalent to rate of the chemical reactions when concentration of reactants is taken as unity. சரியா? இதுதான் உன்னோட rate constant ஓட definition. next, what is specific rate of the reaction? so உன்னோட specific rate of the reaction அப்படின்றது உனக்கு தெரியும் ஆல்ரெடி. இதே உனக்கு ரியாக்டண்டா இருந்தா டிக்ரீஸ் ஆகும், ப்ராடக்டா இருந்தா இன்க்ரீஸ் ஆகும். அதான் உன்னோட specific rate of the reaction. அப்ப இதை பேஸ் பண்ணி நீ என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டா at a given temperature rate is equal to a rate constant when concentration of reactant is considered as unity. சரியா? so this is called as specific reaction rate. ஓகே. சோ ரேட் கான்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் கூட ஈக்குவேட் பண்ணி காமிச்சோம். இதே உன்னோட ரேட்டை வந்து ரேட் கான்ஸ்டன்ட் கூட ஈக்குவேட் பண்ணி காட்டுறோம். ரெண்டுத்துக்கும் ஆல்மோஸ்ட் சேம் டெஃபினிஷன். சரியா? ப்ராப்பரா எழுதிடு. நெக்ஸ்ட், டிஃபைன் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் உனக்கு தெரியும். சோ ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் நான் என்ன அப்படின்னு கேட்டா உன்னோட rate of the reaction is equivalent to rate constant when concentrations are considered as unity அப்படின்னு எடுத்தா நீ சொல்லிருவேன். சரியா? the change in concentration either decrease or increase in concentration of product
per unit time is called as rate of the reaction. So இப்படியும் எழுதலாம். So rate is equal to either increase or decrease to the concentration of either reactant or product per unit time is called as rate of the reaction. Mention two factors that affect the rate of the reaction. சரியா, ரெண்டு ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து நிறைய ஃபேக்டர் படிச்சோம் கரெக்டா. சோ என்னென்ன அப்படின்னு கேட்டா பாயிண்ட் 1 ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் சொல்லலாம். நீ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் இன்க்ரீஸ் பண்ண உனக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும் அப்படின்னு படிச்சிருக்கோம். செகண்ட் ஒன் கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணலாம். கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீசஸ். நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணலாம். சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் மோஸ்ட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணலாம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா ரேட் கான்ஸ்டன்ட் K, சரியா, அது வந்து எக்ஸாக்ட்டா டபுளா மாறும்னு படிச்சோமா. சோ அப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலும் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். சரியா, இது எல்லாமே என்னோட ஃபேக்டர்ஸ் தான். சரியா, சோ concentration of the reactant நான் படிக்கிறேன். higher the concentration of reactants, faster would be the rate of the reaction. இது ஒண்ணு. ரெண்டாவது temperature. The rate of reaction increases with the temperature. For every 10 degrees Celsius in temperature, rate of the reaction increases 2 times. சரி, இதுதான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் write two differences between order of the reaction and molecularity. இது ஆர்டர்னு வெச்சுக்கோ, இது molecularityன்னு வெச்சுக்கோ. பாயிண்ட் 1 இது வந்து sum of powers, சரியா, of concentration terms in rate law equation or rate law expression அப்படி சொல்லலாம். இது it is the number of reacting species taking part in the reaction. இது இதோட டெஃபினிஷன். அதுக்கு அடுத்து we can say that இது வந்து ஜீரோவாவும் இருக்கலாம், இது ஃபிராக்ஷனாவும் இருக்கலாம், இது வந்து ஹோல் நம்பராவும் இருக்கலாம். ஆனா இது it is always a whole number. It can only be determined experimentally. சார் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுமா. மாலிகுலாரிட்டி ஒன்லி ஹோல் நம்பர் தானே சொல்றாங்க. ஆமாமா. ஆனா பட் இட் கான்ட் பி ஜீரோன்றாங்க. ஏன்? ஆமா, அது என்ன லாஜிக்கல்? அப்ப நேச்சுரல் நம்பர் தானே சொல்லணும். ஹோல் நம்பர் பட் நாட் ஜீரோனா என்ன அர்த்தம்? இப்போ ஹோல் நம்பர்ல ஜீரோ வரும்ன்றது உன்னோட பிரச்சனை, ரைட்டா? ஆமா சார், நேச்சுரல் நம்பர் தானே கொடுக்கணும். நானும் பார்த்தேன் क्वेश्चन ஆன்சர்ஸ்ல ஹோல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஆமா, ஹோல் நம்பர் தான் கொடுத்திருப்பான், பட் நாட் ஜீரோன்னு கொடுக்காங்க. நீ நேச்சுரல் நம்பர்னு போடலாம், பட் எல்லா வேர்ட்லயும் அதான் யூஸ் பண்றானுங்க. ஓகே சார், சரியா? சோ நீ ஹோல் நம்பர் போட்டு ஜீரோ மட்டும் வராதுன்னு சொன்னாலும் ஓகே தான், இல்ல நேச்சுரல் நம்பர்ஸ் சொன்னாலும் ஓகே தான். பட் கரெக்ஷன் பண்ணும்போது we are not max, ரைட்டா? சோ அந்த அளவுக்கு இது வரல. சோ நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர் என்னதான் நாங்க படிச்சிருந்தாலும் திங்க் அபவுட் வெதர் வில் திங்க் அபவுட் தட் சிச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹோல் நம்பர் தானே புக்ல இருக்கு, ஏன் நேச்சுரல் நம்பர் போட்டிருக்கான் அப்படின்னு ஒரு தாட் எங்களுக்கு வந்துருச்சுன்னா அதை நாங்க கிளாரிஃபை பண்றதுக்கு டைம் ஆகும். அந்த டைம் இருந்தா நாங்க யோசிப்போம், இல்லைன்னா நாங்க அதை பண்ண மாட்டோம். சரியா? யாராவது கொடுத்தாதான் இருக்கு. சோ இட்ஸ் பெஸ்ட் ஹோல் நம்பர் போட்டு நாட் ஜீரோ அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு வேணா எக்ஸ்ட்ராவா நேச்சுரல் நம்பர் மட்டும் தான் அப்படின்னு போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ராவா வேணா போடு, அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கொடுத்து இதுதான் எதிர்பார்க்காத. சரியா? ஓகே, ஹேப்பன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார் a reaction 2H2O2 I- in alkaline medium gives 2H2O plus O2. the proposed mechanism இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டான். அதாவது மல்டி ஸ்டெப் ரியாக்ஷன், அதான் காம்ப்ளெக்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து மெக்கானிசம் கொடுக்குறோம். மெக்கானிசம்ல ரெண்டு மெக்கானிசம் கொடுத்தாச்சு. வாட் இஸ் த ரேட் லா ஃபார் த ரியாக்ஷன்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ரேட் லா அப்படின்னும் போது நீ யாரை எழுதணும் அப்படின்னா, இருக்கிறதுலே யாரு ஸ்லோயஸ்ட் ரியாக்ஷனோ அவர் தான் நம்மளோட ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். அப்போ அந்த ஸ்லோயஸ்ட் ரியாக்ஷன்ல என்ன ரியாக்டன்ஸ் இருக்கோ அவரை தான் நீ ரேட் லால எழுதணும். அப்போ ரேட் லா இஸ் நத்திங் பட் ரேட் இஸ் ஈக்குவல் டு K of concentration of H2O2 and concentration of I-. இதுதான் நீ எழுதணும். சரியா? சும்மா H2O2 ஸ்கொயர் போட்டு வைக்காத. சோ உனக்கு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் ஆனா எது இருக்கிறதுலே ஸ்லோயஸ்ட் ஸ்டெப்போ அதுதான் உன்னோட ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். அதுல என்ன ரியாக்டன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கோ அதுதான் நீ எடுக்கணும். சரியா? சோ அப்போ நீ இப்ப பேசுறது ஆர்டர் பேஸ் பண்ணி தான் பேசிட்டு இருக்க. சரியா? நெக்ஸ்ட்
what is the overall order of the reaction? Obviously, so இங்க பவர்ல 1 இங்க பவர்ல 1 நான் எதுமே போடலனா அதானே மீன் பண்ணும். So order of the reaction is 2. Out of step 1 and step 2, which one is the rate determining step? Obviously, step 1 is the slowest step, therefore it is called as the rate determining step. சரியா? இதான் நம்மளோட 14th question. Next one, 15th question. For a reaction 2NH3 in presence of platinum gives N2 plus 3H2. What is the order and molecularity of the reaction? Order of the reaction என்னன்னா வரும் இங்க இந்த ரியாக்ஷனுக்கு? Zero order. Because catalyst யூஸ் பண்ணிருக்குமா? Exactly. So அப்ப zeroth order reaction அப்பலாம் வரும் அப்படின்னு கேட்டா நீ catalyst யூஸ் பண்ணாலும் சரி இல்ல light யூஸ் பண்ணாலும் சரி இல்ல heat யூஸ் பண்ணாலும் சரி, it always belongs to zeroth order reaction. அப்ப நம்ம இங்க பிளாட்டினம்ன்ற ஒரு catalyst யூஸ் பண்ணோம், therefore it is zero order reaction. இதே என்னோட molecularity அப்படின்னு கேட்டாங்கன்னா obviously so உங்களுக்கு NH3 க்கு முன்னாடி ரெண்டு molecules யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப அதோட molecularity என்ன அப்படின்னு கேட்டா it is obviously 2. சரியா? Next, what is the units of K? சரியா, நம்ம ஆர்டர் வச்சு தான் பேச போறோம். சோ அப்போ ஆர்டர் வச்சு நம்மளோட K ஓட யூனிட் கொடுத்துடலாம். அடுத்து வேணா மாலிகுலாரிட்டி யூஸ் பண்ண போறோம்னா அதுக்கு கொடுத்துக்கலாம். சரியா, ஆர்டர் கொடுத்தாலே போதும். சோ அப்போ we know that zeroth order. சரியா, அப்போ உனக்கு rate is equal to K concentration of A power 0 நக்கலாமா? Anything power 0 is 1. அப்போ it does not involve in the equation. அப்ப rate is equal to K. அப்ப K ஓட யூனிட் என்னன்னா ரேட் ஓட யூனிட் தான் இது. சரியா, சோ ரேட்டுக்கு எனக்கு என்ன தெரியும்? நெகட்டிவ் ஆர் பிளஸ் ஆர் மைனஸ். சரியா, ரியாக்டன்டா தான் மைனஸ், ப்ராடக்டா தான் பிளஸ். கான்சன்ட்ரேஷனுக்கு மோல் பெர் லிட்டர், டைமுக்கு பெர் செகண்ட். அப்ப ஈக்குவேட் பண்ணா மோல் L -1 S -1. அப்ப என்னோட K ஓட யூனிட் என்ன அப்படின்னா ரேட்டோட யூனிட் தான். ரேட்டோட யூனிட் மோல் L -1 S -1. சரியா, இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ட்ரை பண்ணலாம். சரியா, zeroth ஆர்டர் K ஓட யூனிட் இதுதான். இதே ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருந்தா அதே எடுத்துக்கோ. ரேட் இஸ் ஈக்குவல் டு K A பவர் 1 வந்திருக்குமா? அப்ப K இஸ் ஈக்குவல் டு ரேட் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏன்னு சொல்லலாமா? ரேட்டுக்கு பதில் மோல் L -1 S -1 போட்டுக்கோ, டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A. கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணலாம்? மோல் L -1 போட்டுக்கலாமா? அப்ப மோல் L -1 L -1 கேன்சல் ஆயிடும். அப்போ K is equal to per second கிடைச்சிருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு. சரியா, அங்க யூனிட் ஆஃப் K ன்னு கேட்டது zeroth ஆர்டர் தான். இதோட முடிஞ்சிருச்சு ஆன்சர். பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு நீ எப்படி போடணும்ன்றது நான் சொல்லி கொடுத்தேன், அவ்வளவுதான். சரியா, ரைட். சோ அப்போ ஆர்டர் இஸ் 0, molecularity is 2 and unit of K is mol L -1 S -1. அடுத்த क्वेश्चन. What is the order and molecularity and what is the unit of K? Once again, H new use பண்ணிட்ட, which is light. So light நாலும் zeroth order reaction. Molecularity, இங்க ஒரு molecule இங்க ஒரு molecule, மொத்தம் ரெண்டு molecule யூஸ் பண்ணிருக்கு. அப்ப molecularity is 2. What is the unit of K? So என்னோட zeroth order க்கு unit of K எனக்கு தெரியும். K is equal to rate, which is mol L -1 S -1. சரியா, அடுத்த question. For a reaction A plus B gives C, the rate is given by rate is equal to K A B square. How is the rate of the reaction affected if the concentration of B is double? இந்த மாதிரியான questions are very very important. Please try பண்ணு. So இப்போ நான் rate 1 ன்னு எடுத்துக்கிறேன். Rate 1 is equal to K concentration of A B power 2. இதுதான் என்னோட rate 1. இப்போ நம்ம rate 2 எடுத்துக்கலாம். Rate 2 is equal to concentration of B is double, right? அப்போ K க்கு அப்படியே வெச்சுக்கோ, A அப்படியே தான் இருக்கு, B மட்டும் தான் டபுள் பண்ணிட்டேன். அப்போ B க்கு பதில் 2B ன்னு போட்டுக்கோ ஸ்கொயர். சோ அப்போ rate 2 is equal to K இருக்கு, concentration of A அப்படியே தான் இருக்கு, 2 ஸ்கொயர் பண்ணா உனக்கு 4 கிடைக்கும். B concentration of square அப்படியே போட்டுக்கோ. So can we assume that K of A and B square is equal to rate 1? Appo we say that rate 2 is equal to rate 1 into 4 times. சரியா, so அப்போ உன்னோட ஆன்சர் என்ன எழுதிருப்பானா, for the rate law equation the order of the reaction with respect to B is 2, hence if the concentration of B is doubled
the rate will becomes 4 times. சரியா? இதுதான் என்னோட ஆன்சர். அடுத்து, what is the overall order of the reaction if A is present in large excess? So இது A வந்து large excess ஆ present ஆனதா இது வந்து pseudo first order reaction ஆ போயிடும். சரியா? சோ அப்போ நம்ம pseudo first order reaction என்ன படிச்சிருக்கோம்? எனக்கு எஸ்டர் இருக்கு இல்ல சுக்ரோஸ் இருக்கு, அந்த சுக்ரோஸ்ல வாட்டர் நம்ம போடுவோம். சோ இங்க என்ன மென்ஷன் பண்ணோம்? சுக்ரோஸ் வந்து 1 மோல் இருக்கு, ஆனா என்னோட வாட்டர் வந்து present in large excess, கிட்டத்தட்ட ஒரு 100,000 மோல் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? யார் வந்து ஹையஸ்ட் மோல் இருக்கோமோ அவங்களை நெக்லெக்ட் பண்ணிட்டு, அப்ப சுக்ரோஸ் ஒண்ணுதான் இருக்கு, அப்ப அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. அப்ப அதே கான்செப்ட்ல இங்க யோசிப்பாரு. இப்ப என்கிட்ட கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இருக்கு, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி இருக்கு. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இஸ் இன் எக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இது எக்ஸஸா இருந்தா இதை நீ எடுத்துட்டு வரக்கூடாது. அப்ப பி மட்டும் 2 டைம்ஸ் இருக்கு. therefore order of the reaction is equal to 2. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சரியா? யாராவது லார்ஜ் எக்ஸஸ் சொன்னாங்கன்னா அக்கார்டிங் டு ஆஸ்வால்ஸ் டைல்யூஷன்ல தே ஆர் நெக்லிஜிபிள். சரியா? ஏன்? பிகாஸ் அவங்க வந்து இன்வால்வ் ஆகலன்னு அர்த்தம். லெட் மீ ரீட் தி ஆன்சர் ஃபார் திஸ். if A is present in large excess, the rate of the reaction will be independent of concentration of A and hence order of the reaction will be 2. இதான் என்னோட ஆன்சர். சரியா? Next question, write units of rate constant for zeroth order reaction and for second order reaction if the concentration is expressed in mole per liter and time in second. அவ்வளவுதான், ஃபார்முலா எழுதிக்கோ. சரியா? K is equal to பொதுவானது ரேட் டிவைட் பை இங்க கான்சன்ட்ரேஷன் இருக்குமா, மோல் L minus 1 to the whole power n ன்னு வெச்சுக்கோ. n தான் இப்போ உன்னோட ஆர்டர். ரைட். சோ இந்த ரேட்டுக்கு பதில் கூட மோல் L minus 1 S minus 1 வெச்சுக்கலாம். சோ அப்போ இப்போ நீ ஜீரோத் ஆர்டருக்கு பேசுற, ஜீரோத் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு K இஸ் ஈக்குவல் டு ரேட்டுக்கு பதில் மோல் L minus 1 S minus 1 டிவைட் பை ஜீரோத் ஆர்டர் ரியாக்ஷன், இது 0 ஆயிடும். அப்போ மோல் L power minus 1 is 0. சோ அப்போ உனக்கு வந்து 1 கிடைச்சிருக்கும். அப்போ K ஓட யூனிட் மோல் L minus 1 S minus 1 ஃபார் ஜீரோத் ஆர்டர் ரியாக்ஷன். இதே ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான் கேட்டிருக்கான். அப்போ செகண்ட் ஆர்டர் எடுத்துக்கோ. சோ K is equal to ரேட்டுக்கு பதில் மோல் L minus 1 S minus 1 எடுத்துக்கிறேன், டிவைட் பை மோல் L minus 1 பவர்ல 2 வந்துரும். ரைட்டா? சோ அப்ப மோல் L minus 1 to the whole ஸ்கொயர்ல வந்துருச்சு. அப்போ உனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, மோல்ல ஒரு வாட்டியும் இது ஒரு வாட்டியும் கேன்சல் ஆயிடும். அப்ப கீழ இருக்க மோல் L minus 1 மேல போகும். அப்ப என்ன ஆச்சுன்னா, கீழ இருந்து மோல் மேல போச்சுன்னா இட் இஸ் மோல் இன்வர்ஸ், கீழ இருக்க லிட்டர் இன்வர்ஸ் மேல போச்சுன்னா லிட்டர் பவர் பிளஸ் 1 S பவர் minus 1. இதுதான் உன்னோட யூனிட் ஆஃப் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். சரியா? அடுத்து, for a reaction A plus B gives product, the rate law is given by rate is equal to K of A power 1 B power square. What is the order of the reaction? Simple, order of the reaction is equal to 3. ஏன்னா பவர் ஆட் பண்ணு. What is the unit of rate constant? Order 3 வந்துருச்சு. அப்போ K is equal to mole L minus 1 S minus 1 divide by mole L minus 1 to the whole power n இருந்துச்சா, ஆர்டர் வந்து 3 கண்டுபிடிச்சிட்டு அப்ப 3 ன்னு வெச்சுக்கோ. அப்ப ஈக்குவேட் பண்ண என்ன ஆகும்? இது ஒரு வாட்டி கேன்சல் ஆயிடும், இது ஒன்னு கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ உனக்கு என்ன கிடைச்சது? S minus 1. இந்த 2 உள்ள மல்டிபிள் பண்ணிடுறேன். அப்போ மோல் ஸ்கொயர் L பவர் minus 2 இருக்கும். இது வந்து மேல போச்சுன்னா உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மோல் பவர் minus 2 லிட்டர் பவர் பிளஸ் 2 S பவர் minus 1. அப்ப இதுதான் என்னோட ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட். சரியா? क्वेश्चन ஒழுங்கா நான் படிக்கல. வாட் இஸ் தி யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் மட்டும் தான் கேட்டிருக்கான். நான் ஆர்டர் தேர்ட் ஆர்டருக்கு வச்சு நான் போட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு கண்டுபிடிச்சலாம். சிம்பிள். K is equal to mole L minus 1 S minus 1 divided by mole L minus 1. இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப யூனிட் ஃபார் ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் S power minus 1. இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட். சரியா? நெக்ஸ்ட், the reaction is of second order with respect to its reactant. How will its reaction rate will be affected if the concentration of the reaction is doubled or reduced to half? சரி. சோ என்னோட ரேட் is equal to second order னு கொடுத்துட்டான். சோ அப்ப K of A ல ஸ்கொயர் னு போட்டுக்கோ. செகண்ட் ஆர்டர் வந்துருச்சு. சரியா? இது வந்து ரேட் 1 னு எடுத்துக்கலாம். How will its reaction rate will be affected if the concentration of the reactant is doubled? So reactant double பண்ணிட்டேன். அப்ப rate 2 is equal to K of concentration of A வந்து 2A ஆ மாத்திட்டேன். அப்ப எனக்கு rate 2 is equal to 2 power square is equal to 4. அப்ப 4 into K A square கிடைக்கும். The K of A square can be written as rate 1. அப்ப rate 2 is equal to
4 times of rate 1. இதுதான் என்னோட first answer. Second answer, if it is reduced to half, அப்ப என்ன பண்ணலாம்? So already rate 1 is equal to k a square ன்றது எனக்கு தெரியும். இப்போ என்னோட rate 2 என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டா k a square, அந்த a வை என்ன பண்ணிட்டாங்க? reduce to half. So அப்ப a க்கு பதில் a by 2 ன்னு போடலாம். So அப்போ rate 2 is equal to see a by 2. So இந்த 2 ஸ்கொயர் பண்ணா 4 வரும். அப்ப 1 by 4 of k of a square கிடைச்சிருக்கும். அப்ப rate 2 it is reduced by 1 by 4th time of rate 1. இதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். சரியா? Next question. From the following data obtained from the given reaction, x plus y gives product. Find the order of the reaction with respect to y. Next, rate law expression, rate constant. சரியா? நம்ம அது பேசுற மாதிரி எதுனா சோ அப்ப எழுதலாம். We know that rate is equal to k of concentration of A, concentration of B, power x, power y. So இந்த first equation எழுதுறேன். அப்போ rate வந்து 0.05 is equal to k. Concentration of A is 0.1 whole power x, 0.2 whole power y. Second equation எழுதலாம். 0.10 is equal to k, 0.2 power x, 0.2 power y. Third equation எழுதலாம். 0.10 is equal to k, 0.1 power x, 0.05 power y. சரியா? So இந்த ரெண்டுமே சேம் வேல்யூ இருக்கு. அப்போ y கேன்சல் பண்ணிட்டு x மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். So equation 2 by 1. அப்போ 0.10 is equal to k 0.2 power x, 0.2 power y divided by 0.05 k 0.1 power x, 0.2 power y. So 0.2 power y 2 power y cancel ஆயிடும், k cancel ஆயிடும். இது cancel ஆ இது 5 2s are 10. அப்ப 2 தான் கிடைக்கும். அப்ப 2 is equal to இது 0.1 அது 0.2. அப்ப cancel பண்ணா you'll get 2 தான். அப்ப 2 power y is equal to 2. அப்ப y is equal to sorry x அது. So அப்ப x is equal to 1. சரியா? சோ அப்ப x நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷன் எனக்கு x சேமா இருக்கும், அப்போ y டிஃபரெண்டா இருக்கும். அப்போ இந்த 1 and 3 அதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? அதுக்கு ஈக்குவேட் பண்ணா ஆன்சர் கிடைக்கும். அப்போ third equation divided by first equation. சோ அப்போ third equation ஃபர்ஸ்ட் எழுதுறேன். 0.10 is equal to k of 0.1 power x, 0.05 power y divided by 0.05 is equal to k of 0.1 power x, 0.2 power y. இதை கேன்சல் பண்றேன், 2 கிடைக்கும். அப்ப 2 is equal to k கேன்சல் ஆயிடுச்சு, 0.1 கேன்சல் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு, நான் அதனால அப்படியே நான் டிவைட் பண்ணிக்கிறேன். சரியா? ரைட். சோ இதை நான் இது பண்ணும் அப்படின்னா 0.05 divided by 0.2 to the whole power y இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் நான் வந்து into 100 ஆல பண்ணிக்கிறேன். பண்ணா 2 is equal to 5 divided by 20 to the whole power y ன்னு இருக்கும். சோ அப்போ கரெக்டா தான் வருதா? ஏதாவது क्वेश्चन மிஸ்டேக் பண்ணிட்டோமா சார்? தேர்ட் ஈக்குவேஷன் தப்பா எழுதிருக்கீங்க சார். ஆமாடா, 0.0 இல்ல 1. ஆமா, இங்க இத மாத்தி எழுதிருக்கான். தேர்ட் ஈக்குவேஷன் இது 0.05, இது 0.1, இதுவும் 0.1. எழுதியாச்சு, k எழுதியாச்சு, 0.1 பவர் x, 0.1 பவர் y. சரியா?
ஸோ இது கேன்சல்னா 1 வருது. 1 இஸ் ஈக்குவல் டு கேவும் 0.1 கேன்சல் ஆயிடுச்சு. இதை மட்டும் கேன்சல் பண்ணா 1/2 கிடைக்கும். சரியா? ஸோ 1/2 பவர் y இஸ் ஈக்குவல் டு 1. எப்போ இது வரும் அப்படின்னு கேட்டா y இஸ் ஈக்குவல் டு 0 இருந்தா தான் எனிதிங் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ x-ம் கண்டுபிடிச்சாச்சு, y-ம் கண்டுபிடிச்சாச்சு. இதை பேஸ் பண்ணி ஒரு ஆன்சர் கொடுத்துரு. அப்போ what is the order of the equation? So எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா rate is equal to constant k conservation of a power x b power y ன்னு தெரியும். x y கண்டுபிடிச்சாச்சு. x is equal to 1, y is equal to 0. இதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ overall order of the reaction is equal to x பதில் 1 போட்டுக்கோ, y பதில் 0 போட்டுக்கோ, it is 1. Next, rate la expression. Rate is equal to k conservation of a power 1 conservation of b power 0. Find the rate constant. சரியா? சோ அப்ப ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டா சிம்பிள், உனக்கு x-ம் தெரியும் y-ம் தெரியும், அதை பேஸ் பண்ணி கொண்டு வா. சோ லெட் மீ டேக் எனி ஈக்குவேஷன். சரியா? இதான் சிம்பிளஸ்டா இருக்கு. தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். யாரனா எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அப்போ 0.05 is equal to 0.05 is equal to k of 0.1 power x, 0.1 power x, 0.1 power y. சரியா? சோ அப்போ k is equal to இது anything power 0 is equal to 1. அப்ப இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப 0.05 டிவைட் பை இந்த 0.1 கீழ போய்டும். அப்ப 0.1. சரியா? அப்ப ஈக்குவேட் பண்ணா can I இந்த 0.1 க்கு பதில் 0.05 டிவைட் பை 10 power minus 1 எடுத்துக்கலாம். இந்த 0.05 க்கு பதில் 1 2 அப்படினு எடுத்துக்கலாம். அப்போ we can say that 5 into 10 power minus இந்த 10 power minus 10 power 1 இருக்கு, அது மேல போச்சுனா minus 1 ஆகும். So we get 5 into 10 power minus 3 per minute is a final answer. சரியா? ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஆர்டர், அதனால மினிட்ஸ்ல நம்ம வச்சிருக்கோம். இதே உன்னோட k ஓட யூனிட் வந்து 0th ஆர்டரா இருந்தா மோல் per liter per minute per second ல வச்சிருப்பேன். Right. My time is already 10. So we have completed 21st question. அதுக்கு அடுத்து சின்ன கண்டென்ட் தான் இருக்கு. You can check yourself, but still we'll stop here. So உனக்கு அந்த 21 questions புரிஞ்சுதா? Because all we have is 80 questions. முடிச்சுக்கலாம், இன்னும் பொறுமையா முடிச்சுக்கலாம், தப்பே இல்லை. So let me stop with this 21 questions. Any doubts in this 21 question? ஏதாவது क्वेश्चन திரும்ப ரீகேப் பண்ணுமா? ஏதாவது இருந்தா சொல்லு, we'll do it. If you have doubts, we'll speak now. Second question மட்டும் again சொல்றீங்களா சார்? Others, if you have doubts, you can stay. Otherwise, thank you. Have a nice day. Listen, point 1. First அவன் வந்து இது ஈக்குவேஷன் கொடுத்தான், அதுக்காக எழுதுறேன். ஒன்றும் இல்லை, இது உனக்கு தெரியும். minus d of br2 divided by b dt is equal to minus 1/2 d of I minus by dt is equal to plus 1/2 d of br minus divided by dt is equal to d of I2 by dt. இந்த ஈக்குவேஷன் உனக்கு தெரியும். Next, initial concentration of I minus is 0.30 and the concentration after 10 minutes is reduced to 0.28. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறேன்? வெறும் d of I minus by d2 மட்டும் தான் by dt மட்டும் தான் நான் கண்டுபிடிக்கிறேன். சரியா? நான் ஈக்குவேஷனுக்குள்ள நான் போல வெறும் d of I minus by dt கண்டுபிடிக்கிறேன். அப்ப என்ன ஆச்சு? இந்த மைனஸ் இருக்கனால மைனஸ் d of I minus. சோ நம்ம படிச்சிருக்கோம்ல, dH is equal to H2 minus H1 படிச்சிருப்போம்ல, என்தால்பி தெர்மோடைனமிக்ஸ். அதே மாதிரி தான்
ஃபைனல் ப்ராடக்ட் மைனஸ் இனிஷியல். சரியா? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்ப ஃபைனலா எவ்வளவு இருந்துச்சு? 0.28 மோலாரிட்டி இருந்துச்சு மைனஸ் 0.30 மோலாரிட்டி இருந்துச்சு டிவைட் பை ஆஃப்டர் 10 மினிட்ஸ். அப்போ 0th மினிட்ல இருந்து அவனே கனெக்ட் பண்ணி போட்டுருக்கான். அதனால 10 மினிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ அப்போ எனக்கு ஃபைனலா என்ன கிடைச்சது? மைனஸ் ஆஃப் இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணா 0.02 டிவைட் பை 10 இருந்துச்சு. So I'll get plus 0.002 molar கிடைச்சது. இது d of I minus by dt ஓட வேல்யூ. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இப்போ நான் ஈக்குவேட் பண்றேன். சரியா? யார் யார ரேஷியோ ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் I minus and ப்ரொடக்ஷன் ஆஃப் I2 க்கு நான் ஈக்குவேட் பண்ணனும். அப்போ நான் d of I minus by dt ஓட வேல்யூ தெரியும். ஆனா d of I2 by dt ஓட வேல்யூ தெரியாது. அதனால நான் என்ன பண்றேன்? d of I2 by dt is equal to minus 1 by 2 d of I minus by dt நான் ஈக்குவேட் பண்றேன். இப்போ d of I minus by dt க்கு எனக்கு தெரியும். அப்போ 1 by 2 minus d of I minus by dt வேல்யூ எவ்வளவுனா 0.002 மோலார். அப்ப நான் கேன்சல் பண்ணா I get the answer 0.001 மோலார். இப்போ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா d of I2 by dt ஓட வேல்யூவும் தெரியும் and minus d of I minus by dt ஓட வேல்யூவும் தெரியும். இப்போ இதோட ரேஷியோவை தான் அவன் கேட்டிருக்கான். calculate the ratio of disappearance of I minus and production of I2. so அப்போ disappearance இவங்களா. so d of I minus by dt ஓட வேல்யூ என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டா 0.002 மோலார் கிடைச்சது. is to value of production of I2 கேட்டிருக்கான். d of I2 by dt எவ்வளவு கிடைச்சா 0.001 கிடைச்சது. இப்போ இந்த ரெண்டுத்தோட ரேஷியோ எப்படி இருக்கு? 2:1 இருக்கு. இதோட முடிஞ்சது ஆன்சர். Understood, sir. ஓகே மா. any other doubts ma? Yes. Thank you ma. Thank you, sir. Thank you. Thank you. சார் சொல்லுமா. எனக்கு வந்து இதுல டவுட் இல்லை சார். எனக்கு ஆர்கானிக்ல கொஞ்சம் டவுட் இருக்கு. என்னன்னா இப்ப இது இருக்குல்ல சார், அதான்